கடகம். வாழ்க்கை தலைகீழா மாறும். டைட்டில் பார்த்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த அக்டோபர் மாதம் கடகம் ராசிக்கு மட்டும் நடக்க போகுதுங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கடகம் ராசிக்கான அக்டோபர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எவ்ரி வீக் ராசி பலன் பற்றி மட்டும் இல்லை, அஸ்ட்ராலஜி பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் போடுற எல்லா வீடியோஸும் அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கடகம் ராசிக்கு இந்த அக்டோபர் மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துலாம். நிறைய கிரகங்கள் இந்த அக்டோபர் மந்த் டிரான்சிட் ஆகுதுங்க. ஸோ ஒரு மாதிரி கலப்பு பலனாக இருக்கும். முதல்ல புதன் 3rd of அக்டோபர் உங்களுடைய ராசிக்கு 3வது அதிபதியான புதன் கன்னி வீட்டில் ஆட்சியாகிருந்து 4வது இடத்துக்கு டிரான்சிட் ஆகுது. குருவுடைய பார்வையில இருக்கு, செவ்வாயுடைய இணைவுல இருக்கு. 2 மாசம் செப்டம்பர் அண்ட் அக்டோபர் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா செவ்வாய் கூடவே டிராவல் ஆகுற மாதிரி இருக்கும் புதன். குருவுடைய பார்வையில 2 கிரகங்களுமே இருக்கும். புதன் உங்களுடைய ராசிக்கு 3வது அதிபதி. இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி, கீர்த்தி இதெல்லாமே குறிக்கக்கூடிய ஸ்தானம், உதவி எல்லாமே வந்துடும். நல்ல முயற்சிகள் பலிக்கும். குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய புதன்னால முயற்சிகள் பலிக்கும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு உதவி மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும். உங்களுக்கு இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு நல்லா இருக்கும். இளைய சகோதரனால உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். செவ்வாய் கூட இருக்கிறது ஒரு சின்ன பலவீனம் தான் புதனுக்கு. முதல்ல ஒரு மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் மந்த் வந்து டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா என்ன ட்ரை பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா செவ்வாய் கூட புதன் சேர்ந்துருக்கிறதுனால. அதுக்கு அடுத்து குருவுடைய பார்வையும் கிடைச்சதுனால செகண்ட் ஹாஃப் ஆஃப் திஸ் மந்த் அக்டோபர் நீங்க ட்ரை பண்ற எல்லா விஷயமே வந்து எஃபர்ட்லெஸ்ஸா நடந்துரும். ஸோ அதுதான். அதுக்கு அடுத்து 9th of அக்டோபர் சுக்கிரன் கேதுவோட சிம்ம வீட்டுல இருந்த சுக்கிரன் கன்னி வீட்டுக்கு பயிற்சியாகி வருது. நீசம் அடையுது. நீசம்னு எடுத்துக்க கூடாது. நீசபங்க ராஜயோக அமைப்புல இருக்கும். பக்கத்து கட்டத்துல துலாத்துல இருக்கக்கூடிய புதனோட சேர்ந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகும்னா, உங்களுடைய ராசிக்கு அது 11 4வது அதிபதி. ஓகேவா? வீடு, வாகனம், கல்வி, தாய் மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடிய 4வது அதிபதி. அடுத்து 11வது அதிபதி மூத்த சகோதரன், லாபம், இளைய மனைவி இதெல்லாம் குறிக்கக்கூடிய இளைய மனைவிலாம் இப்போ யாருக்கும் இருக்கான்னு தெரியல. ஓகே, அந்த எல்லாத்தையுமே இண்டிகேட் பண்ணக்கூடிய ஸ்தானம். ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். உடனே அக்டோபர் மந்த் பிறந்தோடனே இவங்க சொன்னது எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீசமாகி அடுத்துதான் நீச பங்கத்தை அடையுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த நீசத்தன்மையை கொடுக்கும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த விஷயங்கள்ல பெட்டர்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் மந்த் இப்படி இருக்கும். அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மூத்த சகோதரனால உதவி கிடைக்கிறது, மூத்த சகோதரனுக்கும் உங்களுக்கும் உறவு நல்லா இருக்கும். அதுக்கடுத்து உங்களை சகோதர உறவு ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் 3வது அதிபதியான இளைய சகோதர ஸ்தானம் அண்ட் 11வது அதிபதி மூத்த சகோதர ஸ்தானம். காரகன் செவ்வாய், சகோதர காரகன், அதுவும் குருவுடைய பார்வையில இருக்கிறதுனால இந்த சகோதர அமைப்பு பார்த்தீங்கன்னா ஓவராலாவே கடகம் ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 23rd of அக்டோபர் புதன் துலாம் வீட்டுல செவ்வாய் கூட சேர்ந்திருந்த புதன் விருச்சிகம் வீட்டுக்கு டிரான்சிட் ஆகி போகுது. அகெயின் 27th of அக்டோபர் துலாம் வீட்டுல இருந்து செவ்வாய் புதன் கூட சேர்ந்து விருச்சிகம் வீட்டுக்கு டிரான்சிட் ஆகுது. ஸோ இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செப்டம்பர் அண்ட் அக்டோபர் மந்த் ஃபுல்லுமே புதன் அண்ட் செவ்வாய் சேர்ந்தே டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். குருவோடைய பார்வையிலே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாச கடைசியில 19ஆம் தேதி சூரியன் நீசமாகும். சூரியன் நீசமாகிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. தகப்பன் சார்ந்த விஷயம், அரசு சார்ந்த விஷயத்துக்கு நன்மைகள் கிடையாது. கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் சைடில் உள்ள அதாவது லீகல் இஷ்யூஸ் மாதிரியான விஷயம் அதெல்லாமே வந்து ஃபேவரபிளா இருக்காது. என்னதான் இருந்தாலும் சூரியன் நீசமாகுது. தனஸ்தானாதிபதி தான் உங்களுடைய ராசிக்கு. பணம் வராதான்னு நினைச்சிடாதீங்க. உங்களுடைய ராசிக்கு 10வது அதிபதி தொழில் ஏதாவது ஒண்ணுதானா இன்னொன்னு இருக்கணும்ல. 10வது அதிபதியான செவ்வாய் நல்லா குருவுடைய பார்வையில இருக்கு. ஸோ பணத்தை பத்தின கவலை இருக்கவே இருக்காது. ஸோ பணம் நல்லாவே வரும். அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு கடகம் ராசிக்கு. ஸோ பணவரவுகள் இருக்கும். எப்பயுமே அஷ்டம சனி முடிஞ்சாலே உங்களுக்கு ஒரு நியூ ஸ்டார்ட்டுங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து இன்வால்வ் ஆயிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ நீங்க எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அது வந்து கண்டிப்பா நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய ராசிக்கு 3வது அதிபதியான முயற்சியை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியான புதன் ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கு. குருவுடைய பார்வையில இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க எந்த ஸ்டெப் எடுத்தாலும் அது ஈஸியா உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, சூரியன் நீசமாகிறது அந்த ஒரு சின்ன மைனஸ் இருக்கு. கெடுபலன்கள்னு பார்த்தா அது ஒண்ணுதான். இருந்தாலும் அதை வந்து ஈடுகட்டுற மாதிரி செவ்வாயுடைய சுபத்தன்மை வந்து உங்களுக்கு நல்லாவே பணவரவை கொடுக்கும். இப்போ நான் தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம் வாழ்க்கை அப்படி தலைகீழா மாறப்போகுது. அப்படி என்னங்க நடக்க போகுது? எந்த ராசிக்கும் நடக்காத விஷயம் நடக்கும்னு சொன்னீங்களே, அது என்னன்னா
குரு உங்களுடைய ராசியில உச்சமாக போகுது 19ஆம் தேதி அக்டோபர். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, குரு உங்களுடைய ராசி மேல உச்சமாகிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குங்க. ஏன்னா குரு ராசி மேல இருந்து 5, 9, 1 இந்த ஸ்தானங்கள் ஆக்டிவேட் ஆகுதா, பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம் அதெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகுது. 7வது இடம் உங்களுடைய ராசிக்கு 7வது இடம் மனைவி விஷயங்கள், உங்களுடைய பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாலாம் நல்ல நன்மைகள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருப்பாங்க, உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரிதான் சேம் திங் இது உங்களுடைய பார்ட்னருக்கும் அப்ளிகபிள். ஓகேவா? கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். காதலன் காதலி இதுக்கு முன்னாடி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியால இருந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாசம் பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆகி உங்களுடைய காதல் திருமணம் மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல மாசமாவே இந்த அக்டோபர் மாசம் அமைஞ்சிருக்கு. என்னதான் நடந்தாலும் எனக்கு நல்லா இல்ல அப்படின்லாம் நீங்க புலம்புனீங்கன்னு வைங்களேன், கடகம் ராசிக்காரங்களுக்கு எல்லாம் எந்த குறையுமே இப்ப கிடையாது. அஷ்டம சனியில கஷ்டப்பட்டீங்க, அது உண்மைதான். நான் மார்ச் மந்தோடய உங்களுக்கு விலகிடுச்சு அஷ்டம சனி. ஆனாலும் இன்னும் கஷ்டங்கள் தொடருதுன்னா உங்களுக்கு சொந்த ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இல்ல, உங்களுக்கு ஏதோ தப்பான தசாபுத்தி போயிட்டு இருக்கு, உங்களுக்கு பாவத்தன்மை வாய்ந்த கிரகத்துடைய தசாபுத்தி போயிட்டு இருக்கு. அதை நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். கோச்சாரத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை கடகம் ராசிக்கு. ரொம்ப சூப்பரா இருக்குதுன்னா அது கடகம் ராசிக்கு தான். ஓகேவா? ஸோ ராசி மேல குரு உச்சமாகிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய நன்மைகள் இருக்கும். இப்ப நீங்களே கடகம் ராசிக்காரங்க நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தா கூட எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். மார்ச் மந்த் வரைக்கும் நல்லா இல்ல, பாஸ்ட் 2.5 இயர்ஸா நான் நல்லா இல்ல, இப்ப நான் நல்லா இருக்கிறேன். மனைவியோட சண்டை, மனைவியோட பிரிஞ்சிருந்தது, லவ் பிரேக்கப் ஆனது, பினான்சியலா நிறைய லாஸ் ஆனது, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கல கண்ணிலேயே லாஸ்ட் 2.5 இயர்ஸா. தசாபுத்தி மோசமா இருந்தவங்களுக்கு அகெயின் உங்களுக்கு தசாபுதி நல்லா இருந்ததுன்னா பண விஷயங்கள பிரச்சனை இருக்காது, ஆனா குடும்ப விஷயங்கள பிரச்சனை இருந்திருக்கும். ஓகேவா? சோ தசாபுத்தியை பொறுத்துதான் அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே, இப்ப அஷ்டம சனியில பட்ட கஷ்டம் எதுவுமே இப்ப படலைங்க. கடகம் ராசிக்கு உண்மையிலே இந்த அக்டோபர் மாசம் ரொம்ப சூப்பரான மாசமா இருக்கு. 1.5 மாசம் உங்க ராசி மேல இருக்கும் குரு. குரு உங்களுடைய ராசி மேல ஒரு 1.5 மாசம் டிசம்பர் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 5ஆம் தேதி வரைக்குமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கணும். நீங்க எது பண்றதா இருந்தாலும் இந்த மாசம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 2026 ரொம்பவே உங்களுக்கு எக்ஸலண்டா இருக்கும். 2026 பெர்மனண்டா குரு உங்களுடைய ராசி மேலேயே வந்து 1 வருஷம் இருக்கும். சோ நீங்க 2026ல எப்படி இருக்க போறீங்கிறதுக்கான ஒரு ட்ரெய்லர் மாதிரி இந்த 1.5 மாசம் உங்களுக்கு குரு வந்து எப்படி இருக்குங்கிறத காட்டிடும். ஸோ இதுதான் நான் தம்ப்நெயில்ல சொன்ன அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பயுமே வராது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். கால்ஸ் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்க புக் பண்ணிக்கோங்க. மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.